ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். அண்ட் கரண்டாக நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் கரண்டாக கிஃப்ட் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் குளோபல் மார்க்கெட் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, ஷோ பண்ணுறேன். 22,343 நம்ம மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மீன் நம்ம கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நமக்கு நியர்பை 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 2% கேப் டவுன்ல தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா நாளைக்கு ஓவரால் ட்ரை இப்போ நம்ம நம்ம பேசிக்கா என்ன பண்ணணும்னா, ஓகே நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க, நம்ம லோல போயிட்டு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் சைட் ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட் ரெக்கவரி ஆனாலும் வெயிட் பண்ணி நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ட்ரை பண்ணீங்கன்னா தான் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து நமக்கு சேஃபா மூவ் ஆகும். ஓகே, இப்போ டேரக்டா நம்ம நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ நிஃப்டி சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வாட்டர் மார்க் நான் டார்க் பண்ணா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சார்ட்ல இருக்கேன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்ல இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தா 23,300. இப்போ நம்மளோட ஃபியூச்சர் சார்ட் எடுத்து பார்த்து நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலயே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு? 300 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? 22,300ல இருக்கு. இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டிலேருந்து நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லேருந்து இங்கேருந்து ஹைலேருந்து லோ வரைக்கும் மெஷர் பண்ணீங்கன்னா, நம்மளோட 300 பாயிண்ட்ஸ் எங்க வருது? இந்த ரேஞ்ச்ல தான் வருது. நம்ம மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ்க்கு கேப் டவுன் ஆக பாசிபிள். இப்ப அப்படியே நம்ம நிஃப்டி சார்ட்ல பார்த்துடலாம். நிஃப்டி சார்ட்ல நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகும் இப்ப நான் சொல்றது எல்லாமே கரண்டோட வியூ வச்சுதான். நாளைக்கு 8:30க்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா தெரியும். மேபி நாளைக்கு இதே ரேஞ்ச்ல இருந்தா நாளைக்கு நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்ணல. மேபி இதை விட நமக்கு நீ ஒரு 300 200 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா 22,300 ஆல்மோஸ்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு 22,300 இங்க தான் நமக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. உங்களுக்கு டவுட் இருக்கும் ப்ரோ, இவ்வளவு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆகுது நாளைக்கு ஃபில் ஆகுமான்ட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரே நாள்ல ஃபில் ஆகுதுன்னா நமக்கு திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். இல்ல கொஞ்சம் டைம் எடுத்து ஃபில் ஆகுதுனாலும் மார்க்கெட் வந்து ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா 22,600ல இங்க ஓப்பன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல நாளைக்கு வருதுனாலும் இங்க இருந்து நமக்கு புல் பேக் ஆக பாசிபிள் இருக்கு. ஆனா இது அதுக்கான பாசிபிள் நாளைக்கு கொடுக்கல. இப்ப இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். அதிகபட்சம் செல் ஆஃப் கூட பாசிபிள் இருக்கு. ரொம்ப பெரிய செல்லிங் ப்ரெஷர் கூட வர பாசிபிள் இருக்கு. இப்ப நாளைக்கு என்னோட பிளான் என்னன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 22,300 சரிங்களா? ஆல்மோஸ்ட் 300 இங்க ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 22,300 கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா, என்னோட ஹை பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா 23,600 கிட்ட வரைக்கும் வரும். அங்கிருந்து பாத்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸா இந்த ரேஞ்ச்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோ இந்த லைனு. 22,000 லைக் இதை நான் லைனாவே டிரா பண்ணிடுறேன். இது வந்து நிஃப்டியோட சார்ட். ஓகே, நிஃப்டியோட நான் ப்ரீவியஸோட ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்தேன். எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. 22,650 ஒரு 10 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் கொடுக்குற லெவல்ஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் 15 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பெருசா டிஃப்ரெண்ட் இருக்காது. 100 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்காது. ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ரேஞ்ச் அப்படியே நீங்க ப்ரீவியஸா எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கும் இந்த இடத்துல. நீங்களா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியுங்களா? இந்த ஜோன்ல நிறைய ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு. ஏன்னா என்னோட லேப்டாப்ல நான் வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கேன். அது மேபி உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. மறக்காம வியூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கான மார்க்கெட் சினாரியோ தான். இப்போ நான் இப்போ சொல்றது பார்த்தா இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு லைக் 22,300ல இருக்கு சரிங்களா? 20,300 இருக்கு. மேபி நாளைக்கு மார்க்கெட் நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா, அதிகபட்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா 22,400 கிட்ட தான் கிஃப்ட் நிஃப்டியுமே போக பாசிபிள் இருக்கு. சரிங்களா? 600க்கு மேல வாய்ப்பு கம்மி தான். கிஃப்ட் நிஃப்டியுமே நமக்கு பாசிபிள் கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவல்ஸ் நான் உங்களுக்கு ஒண்ணு குடுத்துருப்பேன் தெரியுங்களா? கிஃப்ட் நிஃப்டி டெலகிராம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிஃப்ட் நிஃப்டி லெவல்ஸ் மார்க்கெட் வந்து நிறைய ஃபால் கொடுத்து எக்ஸாக்டா நமக்கு ரேஞ்ச்ல தான் இருந்திருந்தது. அதே போல நம்மளோட நிஃப்டி வந்து நாளைக்கு என்ன பாசிபிள்னா, இந்த இந்த லெவல்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா? இப்ப கரண்டா இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டிரா பண்ணல. அது மிஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ கரண்டா நமக்கு நியர்பைல எங்கெங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு எடுத்துட்டு நம்ம டிரா பண்ணிட்டு, நெறைய பேர் டவுட் இருக்கும் ப்ரோ. ரிஜெக்ஷன்ல டிரா பண்ணுமா? ரேஞ்ச்ல டிரா 300ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 300ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு.
இப்ப இந்த சப்போர்ட்ல ப்ரீவியஸோட ஹிஸ்டரி நமக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்குள்ள இருக்க லெவல்ஸ் நம்ம டிரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரேஞ்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகே. இப்போ நமக்கு 300 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல நமக்கு ரிவர்சல் இருக்கு. அகைன் இப்ப நெறைய பேர் டவுட் ப்ரோ எப்படி ப்ரோ இந்த பெர்ஃபெக்ட்டான ரிஜெக்ஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க ஒரு கான்செப்ட் எடுத்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் ஓகே. 22,517ல இருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு. ஓகே, ஓகே. இதான் நமக்கு நாளைக்கான லெவல்ஸ். ஓகே, ஃபைன். ம். ஓகே. இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 22,300ல நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ரிஜெக்ஷன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, ஓப்பன் பண்ணதுலருந்தே பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லருந்து நமக்கு ரெக்கவரி ஆகும். இத ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. யாருமே பாத்தீங்கன்னா, ட்ரஸ்ட் பண்ணி பை பண்ணாதீங்க. ஓகே மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைட்ல போகுன்னு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, திருப்பி செல்லிங் பிரஷர் குடுக்கும். ஏன்னா, குளோபல் மார்க்கெட்டே செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தா 22,517ம் 22,634 தான் நமக்கு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன். இங்க வந்து இப்போ நான் வந்து சொல்றேன். இப்ப சேஃபா எடுக்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா, 22,600 இந்த ரேஞ்ச்ல வந்து ட்ரை பண்ணுங்க. சேஃபா நான் போணும் மார்க்கெட்ல ரிஸ்க் எனக்கு வேணாம்னா, இந்த ரேஞ்ச் வரும். இல்ல ப்ரோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்கன்னா, 22,500 இந்த ரேஞ்ச்ல வந்து நான் மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச்ல வந்து நான் ட்ரேட் எடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளவு தூரம் பையிங் பிரஷர் போகுமான்னு நம்மளால ஒரு நாளைக்கே சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் மெஷர் பண்ணி பார்க்கலாமே. எவ்வளோ எவ்வளோ ரேஞ்ச் வருதுன்ட்டு. இப்போ கரண்ட்டா நமக்கு 300 இப்போ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நாளைக்கு 8:30க்கு தான் நமக்கு கரெக்ட்டான வேல்யூ தெரியும். இப்ப நாளைக்கே வந்து பார்த்தா 300 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகுமானா கொஞ்சம் டவுட் தான். மேபி ஒரு 1 ஹவர்லயே ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன்லயே நம்ம 300ல ஓப்பன் ஆகுது. இங்கருந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் இங்கருந்து ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு 1 ஹவர்ல சொல்றேன் ஓகேங்களா? இல்ல 1 ஹவர்ல ரெக்கவரி ஆகலன்னா இந்த இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல 22,517 கிராஸ் பண்ணலன்னா 22,570 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 1 ஹவர்ல கிராஸ் ஆச்சுன்னா 22,634 தான். என்னோட வியூ ஸ்ட்ராங்கா செல்லிங் தான். நான் இப்ப மட்டும் கிடையாது. நான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். மேபி எத்தன பேரு பழைய அ ரொம்ப இந்த ஒரு 1 மந்த்தா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே கிளியரா தெரியும். நான் இங்க இருக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து கண்டிப்பா நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்ட் மாறல. இங்கயுமே சொல்லியிருப்பேன். இந்த இடத்துலயுமே சொல்லியிருப்பேன். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் மாறலன்ட்டு. இன்னும் இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்ச் வரும்போது நான் சொல்றேன். மேபி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட்க்கு மேல முடிஞ்சா, மேபி நம்ம அப் ட்ரெண்ட்ல போகலாம். இப்ப இந்த இடத்துல மட்டும் இன்ஸ்டிடியூஷன் கொஞ்சோண்டு நம்மள ட்ராப் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டிடியூஷன ஃபாலோ பண்ணி தான் நம்ம பை அண்ட் செல் பண்றோம். அதுல உங்களுக்கு தெரியும். ஓகே. நாளைக்கான லெவல்ஸ் இதான். ஓகேங்களா? நாளைக்கான சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 22,300. இப்ப நான் உங்களுக்கு டவுட் இருக்கும். ப்ரோ இதுக்கு தாண்டி நமக்கு போகுதுன்னா, அந்த இடத்துல தான் இப்போ இதுக்கு தாண்டி நமக்கு போகுதுன்னா, ஓஐ டேட்டாவோட கன்ஃபர்மேஷன் வச்சு போகணும். ங்களா? 22,000லாம் இப்ப ஏன்னா ரவுண்ட் நம்பர்ல எப்பயுமே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இத தாண்டுதுன்னா நமக்கு 22,000ல தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஓகேங்களா? 22,000 ஏன்னா அந்த ரேஞ்ச் வரைக்கும் பாசிபிள் கம்மி தான். இன்கேஸ் வந்ததுன்னா உங்களுக்கு சப்போர்ட் தெரியும்ல 22,100 50 ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் வந்து நீங்க சப்போர்ட்ட கன்சிடர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து நமக்கு திருப்பி அப் ட்ரெண்ட்ல குடுத்துட்டு திருப்பி செகண்ட் ஹாஃப்ல நமக்கு ஃபால் ஆகும். அப்ப நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்போ நெறைய பேர் என்ன பண்ணுவோம், ஓகே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு நல்லா பை பண்ணி வச்சுருவோம். திருப்பி இன்வெஸ்ட்மென்ட்க்கு பண்ணுங்க. தப்பு கிடையாது. ஓகேங்களா. நான் கொஞ்சம் பை பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன் மண்டே மார்க்கெட்ல. அது என்னென்ன பை பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். அது 260 இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்ச்ல தான் நானுமே பை பண்ண போறேன். ஓகே. அந்த போர்ட்ஃபோலியோல தான். ஆ ஓகே. இதுதான் நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ். சப்போர்ட்ன்னு வந்துனா 22,000 இப்ப கரண்ட்டா 22,300ல கிஃப்ட் நிஃப்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. அத வச்சு தான் நான் வந்து 22,000 ரேஞ்ச்ல டிராவல் ஆகும்னு சொல்றேன். இங்க இருந்து நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுனா 22,517 ரிஜெக்ஷன் 22,634 வந்து பார்த்தா நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அத தாண்டுதுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா திருப்பி நமக்கு அப் ட்ரெண்ட் ரேஞ்ச்ல வாங்கி மூவ் ஆகும். கரண்ட்டா மார்க்கெட் மூவ் ஆகும். ஆனா கரண்ட்டா அப் ட்ரெண்ட்க்கான பாசிபிள் கிடையாது. ஓகே. ஃபைன். இப்போ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி போய்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா உங்களுக்கு சொல்லிட்டு இருந்திருப்பேன். பேங்க் நிஃப்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா, HDFC பேங்கோட கம்பேர் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். நெறைய பேர் HDFC பேங்கோட கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த புட் ஆப்ஷன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பீங்க. என்னோட மெம்பர்ஷிப்ல நான் வந்து இது நான் மெம்பர்ஷிப்னா ஒன் டூ ஒன் மெம்பர்ஷிப் நான் குடுத்திருப்பேன் இந்த ட்ரேட் எல்லாருக்குமே. லைக் இது தெரியுதுங்களா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். இப்ப நமக்கு என்ன பாசிபிள் இங்க வந்து ரிஜெக்ஷன் தானே பாசிபிள். இதுவுமே ரிஜெக்ஷன்ல இருக்கு. நிஃப்டி நல்ல ஃபாலிங்ல இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எப்படி கால் ஆப்ஷன் சைட்ல பேங்க் நிஃப்டி போக முடியும்? மேபி இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அகைன் HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்ல வந்தா சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகும். இங்க ரிவர்சல் ஆகுதுன்னு நீங்க போய் பேங்க் நிஃப்டில கால் ஆப்ஷன் எடுத்துறாதீங்க. ஏன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆயிடும். ஈஸியா பிரேக் அவுட் ஆயிடும். இப்ப நம்ம HDFC நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. HDFCயும்
ஐசிஐசிஐ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் மேலே பார்த்து ஏன்னா இத வச்சு தான் நான் வந்து புட் ஆப்ஷன் ட்ரேடே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதுல நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தோம். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ். இப்போ மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து நமக்கு மேபி கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த ரேஞ்சில ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்ப கரண்ட்டா ஹைல இருந்து லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு? ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கலாமே. இங்க ஓப்பன் ஆகுதுன்னா, இப்ப நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எது ஆக்ட் ஆகணும்? இப்ப இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கு லைனாவே ஜோன் டிராப் பண்ணா உங்களுக்கு சைட்ல அந்த நம்பர்ஸ் தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு லைனாவே டிரா பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாமே எரேஸ் பண்ணிட்டா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடிங் வியூவ நீங்க அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு கத்துக்கோங்க. மேபி உங்களுக்கு யாருக்குன்னா அத பத்தி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் எனக்கு கிராஸ் ஆச்சுன்னா, ட்ரேடிங் வியூ எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம் ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு டீச் பண்றேன். எதுவும் பேமெண்ட் கிடையாது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் என்னென்ன இது இருக்குன்ட்டு எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அத விட நம்ம கரண்ட்டா எங்கெங்க நியர்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சா தான் நாளைக்கான மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஆ ஆனா என்னோட வியூ புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே தான். ஓகே மார்க்கெட் வந்து பார்த்தா ஃபுல்லா நெகட்டிவ்ல இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நான் கால் ஆப்ஷன் வேணும்னே வந்து இவ்வளோ பாயிண்ட் இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் ஏறவா போகுது அப்டின்ட்டு இறங்கவா போகுது அப்டின்ட்டு எடுத்துருவோம். ஆனா வேணும்னே அங்கருந்து நமக்கு இறங்க மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஏன்னா ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா, இப்ப இது வந்து பார்த்தா ரொம்ப லாங்கர் பாயிண்ட்ல இருக்கு. இதுல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டிரா பண்றேன். ஆனா நிஃப்டி வியூ கிளியரா இருக்கு. பேங்க் நிஃப்டி வியூ தான் கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ல இருக்கு. ஆனா ஓப்பன் மார்க்கெட்ல வாங்கும்போது இது ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஏன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி எங்க ஓப்பன் ஆக போகுதுன்னு நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியாது. அதான் ஒரு உண்மையான பாயிண்ட்டே. ஓகே ஃபைன். ம். ஓகே. இந்த ரேஞ்ச் தான் நமக்கு நியர் பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணேன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும். அகைன் பார்த்தீங்கன்னா, திருப்பி நமக்கு ஃபாலோ ஆகும். அங்க நம்ம புட் ஆப்ஷன் கேப்சர் பண்ணிக்கலாம். மேபி நான் ட்ரேட்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி குடுக்குறேன். எத பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன்னு. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓகே. இப்போ 22 50,500 நமக்கு ட்ரேட் ஆகும்னு வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டிக்கு ஓய் டேட்டா சூப்பரா ரியாக்ட் ஆகும். அத அத பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ 50 இப்போ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஷார்ட் 50,500 ஓகே. இப்ப நாளைக்கு இன்கேஸ் இங்க நமக்கு மார்க்கெட் வந்து 50,000 இப்போ இன்கேஸ் தான் ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு பேங்க் நிஃப்டில அக்யூரேட்டா தெரியாது. எங்க ஓப்பன் ஆக போகுதுன்ட்டு. அதால தான் நான் வந்து 50,500 நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 50,800 மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். 300 பாயிண்ட்ஸ் ஈஸியா பவுன்ஸ் பேக் ஆகும். இப்ப இங்க போயிட்டு தான் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு இங்க போயிட்டு இந்த இந்த லோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. இப்ப நமக்கு ரெக்கவரி ஆகுதுன்னா, ஃபுல்லா ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு ரெக்கவரி ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து டிராப் ஆகும். சரிங்களா? 50,800 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அண்ட் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் க்ளோஸ் அண்ட் கிராஸ்ல ட்ரேட் எடுங்க. அப்பனா தான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுத்துச்சுன்னா, இங்கவே நம்ம புட் ஆப்ஷன் போகலாம். இல்ல இங்க குடுக்கல. இங்க தான் நமக்கு 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுக்குதுன்னா, இங்க தான் நம்ம புட் ஆப்ஷன் போகணும். இதுல வந்து ரெக்கவரி ஆகுற வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருந்து மேல போக போகுதுன்னு கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க. ஏன்னா பிரீமியம் உங்களுக்கு சுத்தமாவே மூவ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரீமியம் நமக்கு சுத்தமா மூவ் ஆகாது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இப்ப நாளைக்கு மார்க்கெட் இங்க மேபி ஓப்பன் ஆகுது. இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகுதுன்னா, புல் பேக் நடக்கட்டும். இந்த புல் பேக்ல ஓகேங்களா? 50,800 இப்போ அதை விட ஒரு புல் பேக்னா, இந்த இடத்துல ஒரு கேப் நடந்திருக்குதுங்களா? இந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணியிருக்காது மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். இந்த கேப்ப ஃபில் பண்ணியிருக்காது. அகைன் இந்த கேப்ப இங்க ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஃபில் பண்ணியிருக்காது. அகைன் இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஏன்னா கரண்ட்டா ஓவரால் ட்ரெண்ட் எல்லாமே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? 1 செகண்ட். ஓகே. கரண்ட்டா ட்ரெண்ட் எல்லாமே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆ என்னோட லாங் வியூ நான் ரொம்ப நாளா உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். லாங் வியூ என்னன்னா, என்னோட நிஃப்டியோட லாங் வியூ பார்த்தா 20,000 ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் கண்டிப்பா போகும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட போன ஆகஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட சொல்லியிருப்பேன். மேபி ஏன்னா பழைய ஆகஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் மேபி அந்த பேட்ச்ல ஒரு 60 டூ 80 மெம்பர்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஆகஸ்ட், செப்டம்பர் ஓகேங்களா? கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்னா செப்டம்பர் டூ அக்டோபர் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் ஓகே. இந்த வீடியோ யாருன்னா அக்டோபர் போன 2024 அக்டோபர் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் யாருன்னா அட்டெண்ட் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ இங்கவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து அடுத்த வருஷம் நமக்கு ஃபாலோ ஆகும் நெறைய சொல்லியிருப்பேன். ஆ அது வந்து நெறைய பேர் எப்படி ப்ரோன்னு கேட்டிருப்பீங்க. நான் வந்து ரீசனும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். எதுக்காக மார்க்கெட் ஃபால் ஆகும்ன்ட்டு. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நமக்கு ப்ராப்பரா பெரிய ஃபால் நமக்கு குடுத்துருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து எக்ஸாக்ட்டா ஃபால் குடுத்துருக்கு.
ஓகே. மேபி அவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. இங்கவே நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து. இப்போ உங்களுக்கு வீடியோல என்ன சொல்றதுன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து நான் யூடியூப் நான் ஓப்பன் பண்ணலன்னு உங்களுக்குமே நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஓட ஸ்ட்ராங் ரிவர்சல்ன்னு பார்த்தீங்கன்னா, அ என்னோட வியூ 20,000 வந்ததுன்னா பல்க்கா இன்வெஸ்ட் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபண்ட்ஸ் அப்படியே ஹோல்டிங்ல தான் இருக்கு. நான் 20,000 கிட்ட வரும்போது தான் நான் வந்து பல்க்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட லாங் வியூ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நிஃப்டி ஹைல இருந்து நமக்கு மினிமம் வந்து பார்த்தா ஒரு 3000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் அதிகமா இருக்கு. சரிங்களா? கம்மியா கிடையாது. அதிகமா இருக்கு. ப்ரோ டவுட் இருக்கும். ப்ரோ எதுக்கா சரி அது ஓகே. இங்கலாம் நீங்க அ எதுக்காக இங்கலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்கன்ற டவுட். இது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் 100% சொல்ல முடியாது நம்மளால. இங்கவே நமக்கு வருமான்ட்டு. நம்மளால சேஃபா எவ்வளோ லாஸ் நம்மள அக்செப்ட் பண்ண முடியுமோ, அவ்வளோ லாஸ் தான் நான் இன்வெஸ்ட்மென்ட்டே பண்ணியிருக்கேன். இங்க கொஞ்சம் பண்ணியிருப்பேன். இங்க கொஞ்சம் பண்ணியிருப்பேன். இங்க கொஞ்சம் பண்ணியிருப்பேன். இந்த டீப்ல கொஞ்சம் பை பண்ணிப்பேன். திருப்பி நாளைக்கு இந்த டீப்ல வரும்போது நான் கொஞ்சம் பை பண்ணுவேன். அகைன் லோல போகும்போது பை பண்ணுவேன். இப்போ ஓவரால் கேபிட்டல்ல இருந்து நான் வந்து ஒரு ஒரு 30% மட்டும் தான் நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஓவரால் கேபிட்டல்ல இருந்து. நான் வந்து 80,000 வரும்போது ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஒரு 20% பெண்டிங் வச்சிருப்பேன். ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு ஆவரேஜ் பண்ண ஃபண்ட்ஸ் இருக்காது. அதுக்காக 80% வந்து 20,000 கிட்ட வரும்போது தான் 80% வரைக்கும் நான் இப்போ எப்பயுமே மார்க்கெட் வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது லைக் பிளான் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இவ்ளோ ஃபால் ஆச்சுனாலும் உங்களால இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 18,500 வர வரைக்குமே எனக்கு ஃபியர் இருக்காது. ஏன்னா, அதுவரைக்குமே என்னோட லாங் வியூ இருக்கு. ஆனா, இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா, என்னோட கிளியர் வியூன்னு பார்த்தா 20,000 கிட்ட வந்துரும். ஆனா, 18,000 வரையுமே எனக்கு பேனிக் ஆக மாட்டேன் நானு. நான் என்னோட போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் 30-50% போனாலும் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா, நான் பை பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே லைக் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் நான் பை பண்ணிட்டு இருக்கேன். தாராளமா அடுத்த எனக்கு ஒரு 3-4 இயர்ஸ்ல திருப்பி ரிட்டர்ன்ஸ் குடுத்துரும். ஓகேங்களா? அதனால தான் ம். இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிப்பா டவுட் இருக்கும். ப்ரோ இப்போ நான் எக்ஸிட் பண்ணிடலாமா? 20,000 கிட்ட வந்தா திருப்பியும் பை பண்ணிக்கலாமான்ட்டு. ஓகேங்களா? இப்போ அப்படி இருந்தாலும் நானே எக்ஸிட் பண்ணியிருப்பேன்ல. அப்படி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் வரைக்கும் உங்களோட மைண்ட் செட்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ வர வரைக்குமே உங்களோட மைண்ட் செட் ஓகே மார்க்கெட் அந்த லோ வந்துச்சுனாலும் நான் பயப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாம நடந்தா தான் அது பயமா இருக்கும். தெரிஞ்சா தானே நடக்குது. நான் என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தான் நடக்க போகுது. அதெல்லாம் எனக்கு கண்டிப்பா பயம் இருக்காது. நான் என்னோட ஹோல்டிங்ஸ நான் தாராளமா ஹோல்ட் பண்ணுவேன். அதே போல 20,000 வர வரைக்கும் நீங்க எக்ஸிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. நீங்க வந்து பிரிப்பேர் ஆயிக்கோங்க. இன் கேஸ் வந்து இங்க இந்த ரேஞ்ச்ல நமக்கு வந்தாலும், மார்க்கெட் இந்த பிரைஸ்க்கு வந்தாலும், நான் வந்து ஃபியர் ஆகக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா மட்டும் தான், ஸ்டாக் மார்க்கெட்ல சர்வைவே பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் 20,000 வரும்ன்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இப்ப சடனா எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி இங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல திருப்பி அந்த டிப்ப கண்டுபிடிக்க முடியாது. என்னோட வியூ 20,000 வர வரைக்கும் என்னோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது இப்போ 20,000 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா நான் வச்சுப்பேன். அதுதான் மார்க்கெட்ல ப்ராஃபிட் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லாஸ டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ட ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாருமே 90% பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ட டிபெண்ட் பண்ணி தான் வரோம். ஆனா நான் என்னோட கோர்ஸ்ல டீச் பண்றதும் சரி, என்னோட ஒன் டு ஒன் செஷனும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ லாஸ் வரும்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ தான் லாஸ். அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்ட நம்ம டிசைட் பண்ணுவோம். அதுதான் எல்லாருக்குமே அதான். ஓகேங்களா? நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே அதே சேம் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. அதான் நம்ம டீசென்ட்டான ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்கமிங்ல நெறைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டாபிக் நான் போடுறேன். நெறைய பேர் என்ட்ட சொன்னது ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எனக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கண்டிப்பா நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்ண கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்க. மறக்காம லைக் பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும். ஆ உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்டேட்ஸ் பத்தி தெரியல. அவங்களுக்கு அனலைசிஸ் பண்ண டைம் இல்லனா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அ என்ன டவுட்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.